வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன் அண்ட் வெல்கம் டு எம்டிஎன் யூடியூப் சேனல். ஸோ குரூப் 2A மெயின்ஸ் ஓட யூனிட் 2ஓட ரிவிஷன் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸ் நம்பர் 31. ஸோ இதில் நான் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி லோக்கல் கவர்னன்ஸ் நடத்துகிறப்போ, உள்ளாட்சி நிர்வாகம் நடத்துகிறப்போ பஞ்சாயத்து ராஜுக்கு மட்டும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முனிசிபாலிட்டியை வந்து நான் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா டைம் இல்லை அப்படின்ட்டு. இப்போ டைம் இருக்கிறதுனால இந்த முனிசிபாலிட்டியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா 73வது சட்ட திருத்தம் மற்றும் 74வது சட்ட திருத்தம் ரெண்டுமே உங்க சிலபஸ்ல இருக்கு. நான் 73 மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்திட்டு 74 வந்து நான் கொஞ்சம் பிரீஃபாக நடத்திட்டேன். ஸோ அந்த பதியை பார்க்கலாம். முனிசிபாலிட்டிஸ் ஆர்டிகல் 343P லேருந்து 343ZG அந்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். இதுல ஏன்னா இதை வச்சும் கேள்வி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம், சிலபஸ்ல எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துறதுனால. நிறைய அதே மாதிரி இதுல கரண்ட் அஃபேர்ஸ் புதுசா யூடியூப் கமெண்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, புதுசா 4 மாநகராட்சி வந்திருக்கு சார், அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து இந்த ஓபிசிக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஓபிசிக்கு ரிசர்வேஷனுக்கு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் இந்த புதுசா மாநகராட்சிகள் எதெல்லாம் வந்துச்சு இந்த கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து 2024 கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து நம்ம இந்த பார்க்கலாம். அடிஷ்னலா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ். அந்த ஜட்மெண்ட்ஸையும் இன்னைக்கு கிளாஸஸ்ல கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரிவிஷன் கிளாஸ் மட்டும் இல்லாம ரிவிஷன் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி தான் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ப்ரொலாங்கா இந்த கிளாஸஸ்ல கீழே போடுற கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் உங்களை மட்டும் நம்புறோம், உங்க கிளாஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் மட்டும் இல்ல, அண்ணல் அம்பேத்கர் ஐயா அம்பேத்கரே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்தாலும், அரசியலமைப்பு சட்டம் எடுத்தாலும் அதுல நிறைய விஷயங்கள் அவங்க தெரியாம விட்டுருப்பாங்க, அறியாம விட்டுருப்பாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல விட்டுருப்பாங்க. அதே மாதிரி என்னோட கிளாஸஸும் அவரே வந்து நடத்தினாலும் உங்களுக்கு கிளாஸஸ்ல அவுட் ஆஃப் கிளாஸஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். எப்பயுமே ஒரு ஃபேக்கல்ட்டியோ இன்ஸ்டிடியூஷனோ 60 to 80% தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. 60 to 80% தான் அவங்க கொடுக்குற கண்டென்ட். மீதி வந்து 40 to 20%, 20% யாரோட பங்களிப்பு வேணும்னா உங்களோட பங்களிப்பு தேவை. ஏன்னா நீங்க ஒரு ஃபேக்கல்ட்டியை நம்புறதோட உங்களை நீங்க அதிகமா நம்பணும். உங்களோட நோட்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க எடுத்த நோட்ஸ். ஏன்னா நீங்க வந்து புது ஸ்டூடெண்ட் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்காக அப்பியர் பண்ற ஸ்டூடெண்ட் கிடையாது. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல நீங்க நோட்ஸ் எடுத்து ஆர் மெட்டீரியல் வச்சுதான் படிச்சிருப்பீங்க. உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ், உங்களோட குவாலிட்டி ஆர் யூனிட் 2ஓட நோட்ஸ். ஸோ உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், உங்களோட நோட்ஸ் ரொம்ப முக்கியம். அதையே ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட கிளாஸஸோட அடிஷ்னலா அது பாக்குறப்போ உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் வருதுன்னா 28+ அடிக்கிறதுக்கு எவ்வளோலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி பல இமேஜஸ் இருக்கும். நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இமேஜஸ் மூலமா நிறைய நியூஸ் சேனல்லே உங்களுக்கு கம்பைல் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இப்போ சென்னையில புக் ஃபேர் நடக்குது இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து ஒரு மேகசைனை கம்பைல் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன மேகசின்றதுலாம் நான் கேட்டு சொல்றேன். சும்மா அதை கூட நீங்க வாங்கி படிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நான் சொல்றேன், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும். ஸோ அந்த 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஒரு வருஷத்துக்குள்ள நிலைநாட்டணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால 1993 தான் அது செயலுக்கு வந்திருக்கும். ஸோ இது எந்த பகுதியில இருக்கு அப்படின்னா பார்ட் 9A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பகுதி 9A கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் எந்தெந்த ஆர்டிகல்ஸ்னா அது 243 இருந்து ஆரம்பிக்கும். ஆக்சுவலா 243 இருந்து ஓ வரைக்கும் வருது பஞ்சாயத்து ராஜ். இது 243P இருந்து ZG வரைக்கும் வருது. எத்தனை அங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 11வது அட்டவணை, 11th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 29 ஐட்டம் கீழே இருக்கும். ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 243G, G ஃபார் கவர்னன்ஸ், லோக்கல் கவர்னன்ஸ். இங்க வந்து W ஃபார் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ 12th ஷெட்யூல் 18 ஐட்டம், இங்க 29 ஐட்டம். அதே மாதிரி அர்பன் லோக்கல் கவர்னன்ஸ், நகரப்புற உள்ளாட்சியை பத்தி பேசுறது தான் இந்த ஆர்டிகல் ஸ்பெசிஃபிக்கா. கவர்னன்ஸ் ஆஃப் அன் அர்பன் ஏரியா பை த பீப்புள் த்ரூ த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், இதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இனிஷியல் லெவல்ல இனிஷியல் லெவல்ல இருக்கிற அந்த பர்டிகுலரா அந்த நகர கவுன்சிலராக இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கிற போஸ்டர்ஸா இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர்ஸா இருக்கும், நகரப்புறத்துல இருக்கவங்களாம்,
அவங்கெல்லாம் வந்து எலெக்டட் பை த பீப்புள், அதுக்கு மேல சேர்மன், மேயர் அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். பட் இது வந்து எலெக்டட் பை த பீப்புள் டைரக்ட்லி. அதே மாதிரி அவங்களுக்கு ஜுடிஷியல் வந்து ஸ்பெசிபிக் ஏரியாவை வச்சு பிரிச்சிருப்பாங்க. அதாவது மாநகராட்சி, நகராட்சி அப்படின்னு சொல்லி ஒரு 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 பர்டிகுலர் ஏரியாவுக்கு பாப்புலேஷன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. மொத்தமா இந்தியாவில் இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே எத்தனை டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்னன்ஸ் இருக்குன்னா 8 டைப் இருக்கு. 8 வகையான அர்பன் கவர்னன்ஸ் இருக்கு. நகரப்புற ஆட்சி முறை இருக்கு. 8 முறை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 18 ஐட்டம் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ 12வது அட்டவணை கீழே மொத்தமா 18 ஐட்டம்ஸ் இருக்கு. எதுனா நகர திட்டங்கள் மற்றும் நகர வடிவமைத்தல், அர்பன் பிளானிங் இன்க்ளூடிங் அர்பன் டவுன், ரெகுலேஷன் ஆஃப் லேண்ட் யூஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன், ஃபயர் சர்வீசஸ், அதே மாதிரி பரியல் கிரவுண்ட்ஸ், இந்த மாதிரி 18 ஐட்டம்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிறப்பு ஆகியவற்றை இந்த பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் இது இந்த நகராட்சிக்குள்ள இவங்க தான் கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்? அர்பன் கவர்னன்ஸ் வந்து 8 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போறோம். மீதி டைப்ல ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து முனிசிபல் கார்பரேஷன். ஏன்னா ஒரு டைப்பையும் பிரிக்கிறதுக்கு பாப்புலேஷன் வச்சு பிரிப்பாங்க. இதுக்கப்புறம் ஜென்ரலா 73வது சட்ட திருத்தம் கீழே 3 வகை. எப்படி வந்து 73 கீழே 3 டயர் கவர்னன்ஸ் இருக்கோ, வில்லேஜ், பிளாக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதே மாதிரி இங்கேயும் 3 பிளாக் 3 சைடு இருக்கும். அதை வந்து 74வது திருத்தம் கீழே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இங்க எத்தனை வகையா இருக்காங்கன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அர்பன் கவர்னன்ஸ் வந்து 8 வகைப்படும். அதுல ஒண்ணு வந்து முனிசிபல் கார்பரேஷன், மாநகராட்சி அப்படின்னா பெரிய பெரிய சிட்டிஸ். இந்த மாநகராட்சி, முனிசிபாலிட்டின்ற வார்த்தை இந்த இதெல்லாம் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா இப்போ லண்டன் தான் ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மாநகராட்சி, பெரிய மாநகராட்சி அப்படி என்னதுன்னா லண்டன் தான். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலா மெட்ராஸ் தான் இப்போ பிரசன்ட் சென்னை. ஸோ இது எதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ்க்காக, பெரிய பெரிய மாநகராட்சிக்காக. டெல்லி, மும்பை, சென்னை, கல்கட்டா இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் அப்பவே அடித்தளம் போட்டது. அது மாதிரி இதுக்கு யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா இந்த கவுன்சில். ஸோ வார்டு மெம்பர்ஸ், வார்டு கவுன்சிலர்ஸ் சொல்லுவாங்க. மாநகராட்சி வந்து தனித்தனியா வார்டு கவுன்சிலர்ஸா பிரிச்சுடுவாங்க. அவங்கள வந்து மக்கள் பீப்புள் வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலமா எலெக்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நபரை இன்டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்கதான் யாருன்னா மேயர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு ஒரு மாநகர மேயர், ஒரு மாநகராட்சிக்கும் ஒரு மேயர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவுன்சில் வில் பி ஹெடட் பை த மேயர். ஸோ மேயர் தலைமையில தான் இந்த கவுன்சில் வந்து தலைமை தாங்குவாங்க. இது மேக்சிமம் முனிசிபல் கார்பரேஷன் எவ்வளவுன்னா மினிமம் 10 லட்சம் பாப்புலேஷன் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கு மேல எங்கெங்கெல்லாம் பாப்புலேஷன் இருக்கோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம். அதை வந்து அதைதான் மாநகராட்சியா கொடுத்துருப்பாங்க. தமிழகத்துல வந்து முன்னாடி 21 மாநகராட்சி இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் 2024 புதுசா சேஞ்சஸ் கொண்டு வந்து 25 மாநகராட்சியா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் கமிஷனர். ஸோ எல்லா சிட்டிஸ்க்கும் ஒரு கார்பரேஷன் கமிஷனர் போடுவாங்க. அது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. மோஸ்ட்லி சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து சென்னை மாதிரி பெரிய சிட்டிக்குலாம் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுவாங்க. திருச்சி, இப்போ புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிற திருவண்ணாமலை மாநகராட்சிக்கெலாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து போடுவாங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது. இங்கே தான் அதிகமாக வேலைகள் அதிகமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் கார்பரேஷன் கமிஷனர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து கார்பரேஷன் கமிஷனராக இருப்பாங்க. நிர்வாகம் வந்து மாநகராட்சி ஆணையராக இருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ என்ன அப்படின்னா, முன்னாடி 21 மாநகராட்சி இருந்துச்சு, முனிசிபல் கார்பரேஷன் இருந்துச்சு. இப்போ 25, ஏன்னா அடிஷ்னலா 4 வந்து 15th March 2024 கொண்டு வந்து அது செயல்திட்டு கொண்டு வந்திருப்பாங்க. காரைக்குடி டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கையில இருக்கு காரைக்குடி ரீஜன், டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, காரைக்குடி ரீஜன். அதே மாதிரி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி புதுக்கோட்டையில இருக்கிற நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த நாமக்கல் டவுனை வந்து இப்போ மாநகராட்சியா மாத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ புதுக்கோட்டையில டிஸ்ட்ரிக்ட்ல புதுக்கோட்டை டவுனை வந்து இப்போ மாநகராட்சியா கொண்டு வந்திருக்காங்க. திருவண்ணாமலையில இருக்க திருவண்ணாமலை டவுன், அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ன்றது தனி, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பெருசா இருக்கும். அதுல சின்னதா திருவண்ணாமலை டவுன் முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அதை தான் இப்போ முனிசிபாலிட்டியா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்டையர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்
முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து முனிசிபாலிட்டி. எர்லியரா இதெல்லாம் வந்து இப்போ நாமக்கல் வந்து முன்னாடி முனிசிபாலிட்டியா இருந்துச்சு, காரைக்குடி முனிசிபாலிட்டியா இருந்துச்சு. அதை தான் இப்போ முனிசிபல் கார்பரேஷனா மாத்திருக்காங்க. முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டி வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 138 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ 25 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு 38 ஸ்டேட்ல, 38 டிஸ்ட்ரிக்ட்ல. மீதி இருக்கிறது எல்லாமே முனிசிபாலிட்டிஸ் கீழே தான் வரும். இப்போ விழுப்புரம் வந்து முனிசிபாலிட்டிஸ் கீழே தான் வரும். அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இல்லை, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்லி முனிசிபாலிட்டிஸ் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 490 டவுன் பஞ்சாயத்து இருக்கு தமிழ்நாட்டில். டவுன் பஞ்சாயத்து அடுத்த கேட்டகரி. ஸோ முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்து, இதுதான் அந்த 3 டயர். இது வந்து 21 இருக்கு, இது வந்து 138 இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா 490 இருக்கு மொத்தமா. இந்த லிஸ்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா. முனிசிபாலிட்டி இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் ஸ்மாலர் சிட்டிஸ். இப்போ விழுப்புரம் வந்து முனிசிபாலிட்டி தான், விழுப்புரம் முனிசிபாலிட்டி. விழுப்புரம் நகராட்சின்னு சொல்லுவாங்க, சென்னை மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை முன்னாடி நகராட்சியா இருந்துச்சு, இப்போ மாநகராட்சியா மாறிடுச்சு. திருவண்ணாமலை டவுன் மட்டும், சின்ன சின்ன டவுனுக்கு இது வந்து மினிமம் 1 எந்த கேட்டகரிலாம் 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம்குள்ள இருக்கிற பாப்புலேஷனுக்கு. பட் இதை வந்து மோஸ்ட்லி டிசைடட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அனௌன்ஸ்டு பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இதுக்கு யார் ஆஃபீஸா இருப்பாங்கன்னா முனிசிபல் கமிஷனர். 138 இருக்கு இல்லையா, முனிசிபல் கமிஷனர். குரூப் 2 சர்வீஸ்ல முனிசிபல் கமிஷனர் ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல செலக்ட் ஆகி வரவங்க தான் இதுல நகராட்சி ஆணையர் இதுல வந்து ரூல் பண்ணுவாங்க. நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அண்ட் டவுன் ஏரியா கமிட்டி. நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டினா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை பக்கத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் ரீஜன், செங்கல்பட்டு ரீஜன். சென்னை டெவலப் ஆயிட்டு இருக்கு, சென்னை பக்கத்துல இருக்க ஸ்ரீபெரும்புத்தூர் ரீஜன், செங்கல்பட்டு ரீஜன், அதே மாதிரி மேல இருக்கிற கும்மிடிப்பூண்டி ரீஜன், இதெல்லாம் சேட்டலைட் டவுன்ஸ்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் டவுன்ஸ்னா சென்னையில இண்டஸ்ட்ரி கட்டினா காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லி பக்கத்து இடத்துலாம் போய் இண்டஸ்ட்ரீஸ் கட்ட ஆரம்பிப்பாங்க. நிலம் சீப்பா இருக்கும், அதனால கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி கட்ட ஆரம்பிக்கிறப்போ அந்த ரீஜனுக்கு ஸ்பெசிஃபிக்கா டெவலப்மெண்ட் தேவை. ஏன்னா அங்க ரோடு ப்ராப்பரா இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட், லாரி, பஸ் எல்லாம் அங்க போக முடியாது. பெருசா அங்க ஒரு ரோடு இருந்தாதான் ப்ராப்பரா டெவலப்மெண்ட்டே இருக்கு. அதுக்கு ஃபண்ட்ஸ் தேவையில்லை. அதனால அந்த மாதிரி ஏரியாவை செலக்ட் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதாக கொண்டு வந்ததுதான் நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. ஏன்னா கிரியேட்டட் ஃபார் த ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியாஸ் டியூ டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன். ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகுதுன்னா அங்க ரோடு போடணும், தண்ணி வசதி கொடுக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா எப்படி கம்பெனி வரும், யார் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணுவா? அப்படி கொண்டு வந்ததுதான் அறிவிக்கப்பட்ட பகுதி குழுக்கள். இது வந்து கிரியேட்டட் பை த நோட்டிபிகேஷன் இந்த கெசட். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து கவர்னரோட கண்ட்ரோல் கீழே இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்னர் வந்து கொண்டு வருவாங்க அதை. நெக்ஸ்ட் டவுன் ஏரியா கமிட்டி. டவுன் ஏரியா கமிட்டினா செமி முனிசிபாலிட்டி. இது வந்து ஆக்சுவலி ஏரியா மாறும், பிக்சட் கிடையாது. டவுன் ஏரியா கமிட்டி செமி முனிசிபாலிட்டி அத்தாரிட்டி செட்டப் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்மால் டவுன். ஸோ இது வரைக்கும் நம்ம கேட்டகரிகளை பார்த்தது வந்து முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்து. அதுக்கு கீழே கண்டிஷன் இந்த செமி முனிசிபாலிட்டி ஏரியா, சின்ன டிரான்சாக்ஷன் ஜோன்ல இருக்கிறது, நகர எல்லை பகுதி குழுக்கள். நெக்ஸ்ட் கண்டோன்மெண்ட் போர்டு. கண்டோன்மெண்ட் போர்டுனா என்னன்னா, அது ஆக்சுவலா இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இப்போ தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி கிண்டி பக்கத்துல அந்த கத்திப்பாரா ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஃபோர்ஸா இருப்பாங்க. பிரிட்டிஷ்கார் அந்த இடத்துலயே வந்து அப்பையில இருந்து சில ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சு அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. ட்ரைனிங் பர்பஸ் இருக்கும். இப்போ இந்தியன் ஆர்மி, ஏர் ஃபோர்ஸ், சிஏபிஎஃப், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் நிறைய ஸ்டேட்ஸ்ல டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. அப்போ டிப்ளாய் பண்றப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு லேண்ட் அலோகேட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லேண்ட் அலோகேட் பண்ணணும். லேண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, லேண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அது பர்டிகுலரா வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்க்கும் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கும் லேண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ லேண்ட் அலோகேட் பண்றப்போ இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் அலோகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த லேண்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டர்ஸும் கட்டி கொடுப்பாங்க, அவங்க தங்கறதுக்கு கோட்டர்ஸும் கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவை எடுத்துட்டு போய் இப்போ லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஆகல, லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இன்டென்ஷனா ஆர்மியில இருக்க ஏரியாவை தண்ணி சப்ளை பண்ண மாட்டோம், கரண்ட் கொடுக்க மாட்டோம், இல்லைன்னா வந்து ரோடு போட மாட்டோம்னு சொன்னா என்ன ஆகுது, அந்த ஆர்மி சோல்ஜர்ஸோட நிலைமை என்ன ஆகுது? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சண்டை போடுற டைம்ல ஏன் எம்ப்ளாயிஸ் சஃபர் ஆகும்? அதுக்காக தனியா ஒரு ரீஜனே கிரியேட் பண்ணிட்டாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும்.
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு அமைச்சருக்கு கீழே வருவோம். ஏன் அப்படின்னா அவங்க ஃபண்டிங், அவங்க லேண்டை கொடுத்தாச்சு, லேண்டை நாங்க பார்த்து ரோடு போடுறது, தண்ணி எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். அதை அப்படி கிரியேட் பண்ணதான் அந்த கண்டோன்மெண்ட் போர்டு. ஸோ இது நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா இப்போ தாம்பரம் ரீஜன்லயே இந்த மாதிரி ஒரு கண்டோன்மெண்ட் போர்டு இருக்கும் சென்னையில. நெக்ஸ்ட் வந்து டவுன்ஷிப். டவுன்ஷிப் எதுக்குன்னா அர்பன் கவர்னன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த லார்ஜ் பப்ளிக் என்டர்பிரைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஸோ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை பார்த்துக்கிறதுக்கு அந்த அந்த கம்பெனிலேருந்தே ஃபண்ட்ஸ் எடுத்து அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி டவுன்ஷிப் என்எல்சிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருக்கிறதா நெய்வேலி. நெய்வேலி டவுன் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. பட் டவுன்ஷிப் குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். பெரிய பெரிய ரோட்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதாவது அமிலிட்டி டு த ஸ்டாஃப் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் நியர் த பிளான்ட். இது யார் பண்ணுவாங்கன்னா, இப்போ திருச்சியில பெல்லுக்கு வந்து ஒரு டவுன்ஷிப் இருக்கு. பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடுக்கு ஒரு டவுன்ஷிப் இருக்கு. அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூஸ்வலா இந்த மாதிரி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட் எம்ப்ளாயிஸுக்கு அந்த இந்த டவுன்ஷிப், அவங்க அந்த டவுன்ஷிப் ஆக்ட் கீழே அந்த கரஸ்பாண்டிங் டவுன்ஷிப்பே பார்த்துப்பாங்க. எந்தெந்த டவுன்ஷிப் கீழே உருவாக்குறாங்களோ அவங்களே பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து போர்ட் ட்ரஸ்ட். இப்போ எண்ணூர் போர்ட்டு, எண்ணூர் காமராஜர் போர்ட்டு, சென்னை போர்ட்டு, மும்பை போர்ட்டு, இந்த மாதிரி போர்ட்டை டெவலப் பண்றது. ஏன்னா இப்போ லேண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்பெஷலா போர்ட்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காக யூஸ் பண்ற ஒரு டொமைன். அதை வந்து இப்போ மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தப்போ அவங்க ஒழுங்கா டெவலப் பண்ணல, தண்ணி கொடுக்கல, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுக்கலன்னா அந்த 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 போர்ட்டே ஒழுங்கா ரன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தனியா பார்த்துக்கிறதுக்காக கிரியேட் பண்ணது அந்த போர்ட் ட்ரஸ்ட், துறைமுக பகுதிகள். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. இப்போ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. அவங்க பர்டிகுலரா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி அந்த கொடுத்துருப்பாங்க. இப்போ முனிசிபாலிட்டியோ பஞ்சாயத்தோ வந்து அதுல தலையிட முடியாது. ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஏன் கிரியேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்ல இருந்து இவ்வளோ அலோகேட் பண்றாங்க, 1000 கோடி அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்றாங்கன்னா அந்த 1000 கோடிக்கு அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட்டை வந்து முனிசிபாலிட்டியோ பஞ்சாயத்தோ தலையிட முடியாது. அந்த மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் பர்டிகுலரா எதுக்காகனா சிங்கிள் பர்பஸ் அது மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஹவுசிங் போர்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதெல்லாம் வந்து இப்படி கிரியேட் பண்ற சிறப்பு நோக்க முகமைகள். நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி. இந்த பஞ்சாயத்து ராஜ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி கீழே, பஞ்சாயத்து ராஜ் கீழே வந்துடும். பஞ்சாயத்து ராஜ் கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அந்த அந்த கேட்டகரி கீழே கொண்டு வந்திருப்பாங்க. சாரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மினிஸ்ட்ரிஸ் கீழே வரும். கண்டோன்மெண்ட் போர்டு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும். அதே மாதிரி ஹவுசிங் போர்டு, இதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வரும். சில இன்கேஸ் யூனியன் பிரதேசத்துக்கு, இப்போ யூனியன் பிரதேச பாண்டிச்சேரி எடுத்துக்குவாங்க, டெல்லி எடுத்துக்குவாங்க, இங்கெல்லாம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை இல்ல அந்த மாதிரில லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்றப்போ அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் எவல்யூஷன். ஸோ இது எப்படி எவால்வ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த இந்த ரெக்கார்ட் எவிடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன், ஃபர்ஸ்ட் கிடையாது ஆக்சுவலா, ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன். லண்டன் தான் ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இந்த வேர்ல்டு. செகண்ட் ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இந்த வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ். அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ், 1688. இந்த வச்சு இதை கேள்வி கேட்கலாம். செகண்ட் ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னா மெட்ராஸ், ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னா மெட்ராஸ். அதான் இப்போ நம்ம இருக்கோம். ஆக்சுவலா அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ இந்தியாவோட வரலாற்று பத்தி அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு. ஈவன் ரிப்பன் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல இருக்கு அந்த பில்டிங்கு. அவ்வளோ பெரிய லெகசியே இருக்கிற ஸ்டேட் தான் மெட்ராஸ் ஸ்டேட் ஆர் தமிழ்நாடு ஸ்டேட். ஸோ 1991ல PV நரசிம்மராவ் கவர்மெண்ட் கீழே தான் வந்து இந்த முனிசிபாலிட்டிஸ் பில்லை மாடிஃபை பண்ணி 74வது சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருப்பாங்க. 1992ல வந்திருக்கும். அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ்ல எப்போ வந்துச்சுன்னா ஜூன் 1 ஆஃப், இந்த டேட் ரொம்ப முக்கியம், ஜூன் 1 ஆஃப் 1993. ஜூன் 1 ஆஃப் 1993. ஸோ டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் இதான் ஆர்டிகல் 243Q
ஆர்டிகல் 243Q கீழ இருந்து தான் முனிசிபாலிட்டி வருது. 243Q கீழே தான் 3 கேட்டகரி. இதுவே வந்து பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல் அண்ட் வில்லேஜ் லெவல். மாவட்ட லெவல்ல, ஒன்றிய லெவல்ல அண்ட் வில்லேஜ் லெவல்ல டிவைட் பண்ணியிருப்பாங்க. இங்க எப்படி டிவைட் பண்றாங்க அப்படின்னா நகர் பஞ்சாயத்து. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நகர் பஞ்சாயத்து சின்ன ஏரியா தான். சின்ன ஏரியாவுக்கு டிரான்சாக்ஷன் ஏரியாவுக்கு நகர பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. இதான் அந்த 400+ இருக்கு நகர் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இந்த ஏரியா. ரெண்டாவது ஏரியா வந்து முனிசிபல் கவுன்சில், நகராட்சி. இந்த 25 மாநகராட்சி இருக்கு இல்லையா, அதுல வராத டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே அதுல எதுலாம் இருக்குன்னா நகராட்சியா தான் இருக்கும். நகராட்சி சிறிய நகர பகுதிகள், ஸ்மாலர் அர்பன் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து முனிசிபாலிட்டி, முனிசிபல் கவுன்சில். மூணாவது வந்து முனிசிபல் கார்பரேஷன் ஃபார் த லார்ஜர் அர்பன் ஏரியா, மாநகராட்சிகள், பெரிய நகர பகுதிகள், முனிசிபல் கார்பரேஷன். இதான் இந்த கிளாசிபிகேஷன் கீழே. நம்ம முன்னாடி அந்த 8 கிளாசிபிகேஷன் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த 3 கிளாசிபிகேஷன் தான் மெயின் இந்த இதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. அந்த 3 கிளாசிபிகேஷன் தான் த்ரூ அவுட் இந்தியா காமனா இருக்கும். மீதி இருக்கிற அந்த 8 கிளாசிபிகேஷன் சின்ன சின்ன ஏரியா. அந்த 3+8 சார் 3+5, 5 வந்து ஸ்பெசிபிக் ஏரியா, 3 வந்து ஜென்ரல் ஏரியா. ஸோ இதுலயே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். என்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் ஏரியால முனிசிபாலிட்டி வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சில பாப்புலேஷன்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ கவர்னர் தான் எதை டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கார்பரேஷன், தென் முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன், அதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னா, முதல் வந்து மக்கள் தொகை. ஏன் அப்படின்னா 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு மேல இருந்துச்சுன்னா அது முனிசிபாலிட்டி கார்பரேஷன், அதுக்கு மேல அது கார்பரேஷனா கொண்டு வருவாங்க, முனிசிபல் கார்பரேஷனா. 1 lakh அந்த 10 lakh இருந்துச்சுன்னா அது முனிசிபாலிட்டி கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அது கீழே இருந்தா நகர் பஞ்சாயத்து கீழே கொண்டு வருவாங்க. இதெல்லாம் அர்பன், மீது எல்லாம் ரூரல் கீழே வந்துடும். பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் மட்டும் இல்ல, எவ்வளோ டென்ஸா இருக்காங்க. கிராமத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு வந்து ரொம்ப தூரமா இருக்கும். நகரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டணம், பிளாட் சிஸ்டம் கீழே இருப்பாங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தோட வருவாயை பேஸ் பண்ணி எவ்வளோ ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இந்த நான் அக்ரிகல்ச்சர் செக்டர், இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். விவசாயம் இல்லாம மற்ற எம்ப்ளாய்மெண்ட் என்ன இருக்கு, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதை கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் கம்போசிஷன் ஆஃப் முனிசிபல் மெம்பர்ஸ். 243R நகராட்சி உறுப்பினர்களின் அமைப்புகள். ஸோ எல்லா முனிசிபல் ஏரியாவையும் இந்த மாதிரி வார்டா பிரிச்சுடுவாங்க. ஒரு முனிசிபல் ஏரியா இருக்கு அப்படின்னா வார்டா பிரிச்சுடுவாங்க. இவங்களதான் என்ன சொல்லுவாங்கன்னா வார்டு கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. அதாவது முனிசிபல் ஏரியால இருக்கு முனிசிபல் இந்த வார்டு கவுன்சிலர்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல வந்து பிளாக் கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்னு வரும். இதுல வார்டு கவுன்சிலர்னு வரும். ஸோ வார்டு மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. ஆல் த மெம்பர்ஸ் டு பி எலெக்டட் பை த டைரக்ட் எலெக்ஷன். இதுல எல்லாருமே டைரக்ட் எலெக்ஷன் தான். இந்த வார்டு மெம்பர்ஸ் தான் வார்டு கவுன்சில்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்டா மேயரையும் சேர்மனையும் இன்டைரக்ட் எலெக்ஷன் பண்ணுவாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான். ஈச் முனிசிபல் ஏரியா ஷால் பி டிவைடட் வித் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சி நோன் அஸ் வார்டு. ஸோ நகரப்புற பகுதிகள் எல்லாத்தையும் தொகுதியா பிரிச்சா என்ன வரும்னா வார்டுகளா வரும். ஆக்சுவலா the state legislature may provide the manner of election for the chairperson or municipality. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகராட்சி தலைவருக்கு, அதுதான் மேயர் அண்ட் சேர்பர்சன். இப்போ விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா நகர சேர்மன் சொல்லுவாங்க. நகர சேர்மன் வேற, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் வேற. நகர சேர்மன் சொல்லுவாங்க, நகர சேர்மன். அதே வந்து இப்போ சிட்டி எடுத்துக்கோங்க, சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேயர்னு சொல்லுவாங்க, மாநகர மேயர்னு சொல்லுவாங்க, மாநகராட்சி மேயர்னு சொல்லுவாங்க. அந்த தேர்தலெல்லாம் வந்து யார் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து 74வது திருத்தம் கீழே இந்த வார்டு மெம்பர்ஸ்க்கு டைரக்ட் எலெக்ஷன் கம்பல்சரி கொடுத்துட்டாங்க. பட் இந்த முனிசிபாலிட்டி கீழே தலைவர்கள், சேர்மன், மேயர் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கேன் டிசைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மாநிலத்திலையும் இருக்கிற அந்த மாநில சட்டமன்றம் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். டிஎம்கே வரப்பெல்லாம் வந்து இது வந்து டைரக்ட் எலெக்ஷன்ல இருக்கும். ஆக்சுவலா டைரக்ட் எலெக்ஷன் டிஎம்கே வரப்பெல்லாம் என்ன பண்ணா இன்டைரக்ட் எலெக்ஷன் இருக்கும். வார்டு மெம்பர்ஸ்லாம் போய் ஓட்டு போடுற மாதிரி.
ஏடிஎம்கே வரப்போ அதை டைரக்ட் எலெக்ஷனா மாத்திடுவாங்க. அதாவது மக்களே டைரக்டா ஓட்டு போடுற மாதிரி மாத்திடுவாங்க. அது மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு ஒரு ஆட்சி வரப்போ அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த ஸ்டேட்ல. அது உள்ள போக வேண்டாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மே டிசைட். இதான் இந்த டிஃபரன்ஸ். இப்போ பஞ்சாயத்து ராஜ் கீழே டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, பிளாக் ஆர் தாலுக் பஞ்சாயத்து, தென் வில்லேஜ் பஞ்சாயத்து. வில்லேஜ் பஞ்சாயத்துல இருந்து வரதுதான் வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட். பிளாக் பஞ்சாயத்துல இருந்து வரவங்க பிளாக் சேர்மன் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மன். மாவட்ட ஒன்றிய குழு பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றிய தலைவர், ஒன்றிய பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கீழே இருக்கிறது முனிசிபாலிட்டி, நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன். முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து சேர்மன், மேயர். கவுன்சிலுக்கு வந்து சேர்மன், நகர சேர்மன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் அசம்பிளி, கிராம சபா. இது முனிசிபல் ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்டு மீட்டிங்ஸ். அதுல சபா, இதுல வார்டு மீட்டிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வார்டு வந்து இது மாதிரிதான் கவுன்சில வந்து ஒன்று பிரிச்சிருப்பாங்க. இது மோஸ்ட்லி முனிசிபாலிட்டிக்கு வந்து டெரிட்டோரியல் கவுன்சில் வந்து பாப்புலேஷன் 3 lakh to more அந்த ஏரியா தான் பிரிச்சிருப்பாங்க. அந்த வார்டு மீட்டிங், பவர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு வார்டு மீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் த கம்போசிஷன் ஆஃப் வார்டு கமிட்டி மெம்பர்ஷிப் ஸ்ட்ரக்சர், சீட்ஸ் ஆஃப் வார்டு கமிட்டி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் வந்து டிசைட் பண்ணுவாங்க ரிகார்டிங் த வார்டு கமிட்டி. இதுக்குள்ள ரொம்ப போக தேவையில்லை. நமக்கு முக்கியமான பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் தான். ஸோ கம்பேரிசன் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி. 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 243D வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் as well as women. ஸோ இந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் விமனை பத்தி பேசுறது வந்து 73ல 243D. இங்க வந்து டி டி அப்படின்னா 73, டி அப்படின்னா 74, அண்ட் இஎன்யூ இதுதான் டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் டியூரேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி. ஸோ எல்லாத்துக்குமே 5 வருஷம் தான். அப்படியே தான் இருக்கும், எல்லாமே சேம் தான், ரெண்டுமே 5 வருஷம் தான். ரெண்டாவது 243F and B டிஸ்குவாலிபிகேஷன், தகுதி நீக்கம். இதுல வந்து அந்த 243Fலையும் வீலையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் டிசைட் ரிகார்டிங் த டிஸ்குவாலிபிகேஷன். ஸோ தகுதி நீக்கம் எம்எல்ஏ எம்பிக்கு இருக்கிற மாதிரி முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துக்கு யார் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்களோட கரஸ்பாண்டிங் சட்டத்தில் அது கொண்டு வரலாம். 243G and W இதுதான் உங்களுக்கு பார்த்தது. 243G வந்து 29 ஐட்டம், இது 18 ஐட்டம் அப்படின்ற மாதிரி. 243H and X ஃபினான்சஸை பத்தி பேசுறது. 243I and O ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி பேசுறது, ஃபினான்ஸ் நிதி ஆணையத்தை பத்தி பேசுறது. அதுக்கப்புறம் ஆடிட்டிங் பத்தி பேசுறது. ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. இந்த 243LNZB எல்லாம் யூனியன் டெரிட்டரியை பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி 243O and ZG கடைசி ஆர்டிகல் எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா கோர்ட், இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்லியிருப்பேன். எலெக்ஷன் பெட்டிஷன் அதாவது பார் டு இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ், நீதிமன்றங்கள் வந்து தலையிட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தலை முடியாதுன்னா மொத்தமா கிடையாது. எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. எலெக்ஷன் பெட்டிஷன்ல இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட எலெக்ஷன் பெட்டிஷன், ஹை கோர்ட்டோட பெட்டிஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட், எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு ஹை கோர்ட், அண்ட் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க எலெக்ஷன் பெட்டிஷன் போடலாம். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி 243ZG மாவட்ட திட்டக்குழு. ஏன் இந்த பகுதி ரொம்ப முக்கியம்னா 243ZD, ஏன்னா இதை வச்சு கேள்வி கேட்கலாம். பர்டிகுலரா வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியை பேஸ் பண்ணி. ஏன்னா ஸ்டேட் பிளானிங் கமிட்டி வந்து உங்களுக்கு நான் நடத்தினேன் நேற்று கிளாஸ்ல. கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில டெபுட்டி சிஎம் வந்து எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியில யாரு சேர்பர்சன் கேட்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்துலயும் நம்ம என்ன பார்த்திருப்போம், கலெக்டர் தான் சேர்பர்சன். பட் இதுல மட்டும் சேர்பர்சன் ஏரியாவா அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இதை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு பிளானிங் கமிட்டி, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களோட பர்பஸ் என்னன்னா கோஆர்டினேட்ஸ் த டெவலப்மெண்டல் பிளான் மாடல் ப்ரிப்பேர்ட் பை த பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி. இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி
இவங்க 2 பேர் இவங்க பிளான் ப்ரொபோஸ் பண்றாங்க இல்லையா, அதை கோஆர்டினேட் பண்ணி செயல்படுத்துறது யாரு அப்படின்னா இவங்க தான் அதை பண்ணுவாங்க. டியூட்டி டு சென்ட் பிளான் மாடல் டு த ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட கோஆர்டினேட் பண்ற ஒரு பாடி தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. ஸோ சேர்பர்சன் ஆஃப் த கமிட்டி இஸ் எலெக்டட் பை த as per the legislative rules. தமிழ்நாடு முனிசிபாலிட்டி ஆக்ட் கீழே ஒரு சேர்பர்சன், இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட சேர்பர்சன் யாரா இருப்பாங்கன்னா 28 ஸ்டேட்டுக்கு ஒன்றுக்கு மாறும். நம்ம ஊர்ல அந்த லெஜிஸ்லேட்டிவ் ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்காங்க இல்லையா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மன், அவங்க தான் இதுக்கு சேர்பர்சன். சேர்பர்சன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் யார் சேர்பர்சனா இருக்காங்களோ அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியில சேர்பர்சன். ஸோ இது மட்டும்தான் கலெக்டருக்கு எக்ஸப்ஷனா வரும். கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டெபுட்டி சேர்மனா இருப்பாங்க, டெபுட்டி சேர்மனா இருப்பாங்க. அண்ட் சேர்மன் யார் அப்படின்னா, இதுல சேர்மன் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் தான். அதாவது ஒன்றிய குழு பெருந்தலைவர், மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், அவங்க தான் இதுல சேர்மனா இருப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கமிட்டி. இதுல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்கல்ல அவங்க இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க, இவங்கெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி, அது எங்க எப்படி அங்க எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் பிளானிங் கமிட்டி இருக்கு. ஸோ இங்க மோஸ்ட்லி எல்லாமே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரோட முடிஞ்சிடும். இங்க வந்து கவர்னர் வரைக்கும் போகும். The plan of this committee will be submitted to the governor. ஆளுநர் வரைக்கும் போகும் ஆப்ஷன். ஸோ முனிசிபல் ரெவன்யூஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், நேற்று தான் அதை பார்த்தோம். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லோக்கல் பாடிஸ்க்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன், லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ முனிசிபாலிட்டி எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க, தேவையான ப்ரொவிஷன் நான் கொடுத்துட்டேன். பஞ்சாயத்து ராஜ்ல வந்து டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முனிசிபாலிட்டியில தேவையான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தேவைன்னா, இதை வந்து ஆப்ஷன் வச்சு கேட்டாங்கன்னா எலிமினேட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக அதை கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருக்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன், லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தோம், அதை வந்து முடிக்கல. அந்த பகுதி தான் இந்த பகுதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ், லாஸ்ட் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் லாஸ்ட் கிளாஸ். அதுல ரிவைஸ் பண்ணிட்டு அதுல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து இந்த பகுதியோட நம்ம முடிக்கலாம். அருணா ராமச்சந்திர ஷாம்பாக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ ஆக்சுவலா இவங்க யாருன்னா வந்து கிங் எட்வர்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி மும்பையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த கேசஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இவங்களுக்கும் ஒரு டாக்டருக்கும் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இருந்ததால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு வார்ட் பாய், இவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த வார்ட் பாய் வந்து வைலண்டா ரேப் பண்ணிட்டான். ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கோமா ஒன்ஸ் அதான் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. வெஜிடேட்டிவ் ஸ்டேட்லயே வந்து பர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட், டெம்பரரி வெஜிடேட்டிவ் ஸ்டேட் இருக்கு. கோமாவில வந்து பர்மனன்ட் கோவா, எப்ப வேணா நினைவு படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க கோமாக்கு போயிட்டாங்க, எப்ப வேணா நினைவுக்கு திரும்பலாம்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அவங்க பெர்மனண்டா கோமாக்கு போயிட்டாங்க, நினைவு திரும்பவே திரும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தான் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2004-5 என்ன ஆயிருக்கும், குளிர் ஜுரம் வந்துருக்கும், நிமோனியான்னு சொல்லுவாங்க, குளிர் ஜுரம். ஆக்சுவலா அவங்களால பேச முடியாது, கண்மொழிக்கு ரியாக்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனா எதுவும் பண்ண முடியாது. கை காலெல்லாம் தூக்கி போடுறாங்க. அப்ப அவங்களால கஷ்டப்படுறத வந்து சஃபர் ஆகிறத வெளியே இருக்கவங்க பார்க்கறால கஷ்டப்படுறத வந்து பார்க்கவே முடியல. அப்போ ஒருத்தவங்க போய் கேஸ் போடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு பதிலாக ஒரு என்ஜிஓ ஒர்க்கர் போய் கேஸ் போடுறாங்க அவங்க பேர்லயே. அருணா ராமச்சந்திர ஷாம்பாக், அவங்களுக்கு வந்து குளிர் ஜுரம் அடைக்குது. இந்த மாதிரி அவங்களால ரெக்கவரே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருஷமா 42 வருஷமா நீங்க என்ன பண்றீங்க, கோமா ஸ்டேஜ்ல பெட்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து கருணை கொலை பண்ணிடலாம், பீஸ்ஃபுல்லா அவங்கள கொண்டுலாம் இல்லை, ஏன் தப்பு, ஏன் இதை அவங்கள வச்சிருக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்ல, சஃபர் ஆகாத நம்மளால பார்க்க முடியல, அவங்களும் உயிரோட பேச முடியிருந்தா அப்படிதான் பதில் சொல்லுவாங்க, நீங்க கொண்டுலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்த கேஸ் தான் அது. நிறைய 1972 வந்து ரைட் டு டை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கும். எல்லாத்துக்குமே நிராகரித்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து
சாகிறப்ப கௌரவமா சாவணும்ன்றதுதான் ஆர்டிகல் 21 கீழே இருக்கு. அதே மாதிரி சாவரப்பையும் கௌரவமா சாவணும். அதனால இத பாசிவ் எத்தனேஷியா அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இது இந்த பாசிவ் எத்தனேஷியாவை வந்து ஒன்ஸ் அகெயின் 2018 ஜட்மெண்டா கொடுத்துருக்காங்க. காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2018. ரெண்டு கேஸுமே ரொம்ப முக்கியம். அருணா ஷாம்பா கேஸ்ல முக்கியமா கொடுத்தாங்க. அதே கேஸை காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால திரும்பி கொடுத்துருப்பாங்க. பாசிவ் எத்தனேஷியானா என்னென்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க முகத்துல மாஸ்க் வச்சுட்டு கண்டினியூஸா மாஸ்க்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸா ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாஸ்க் எடுத்தாலே இறந்துருவாங்க. அதான் பாசிவ் எத்தனேஷியா. ஆக்டிவ் எத்தனேஷியா என்னன்னா, ஆர்டிபிஷியலா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரையை போட்டு கொலை பண்ண வைக்கிறது. அது வந்து மர்டர் மாதிரி ஆயிடும். ஏன்னா அது யார் வேணா பண்ணிடலாம். இதுக்கே வந்து நிறைய சர்டிபிகேட் தேவை. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது என்னோட ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்தியாவில அவனோட வாழ்க்கை. ஸோ 21 கீழே இட் இஸ் மை லைஃப், மை சாய்ஸ் அண்ட் மை மை டெத் அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மை லைஃப்ல இது என்னோட இந்த ஆர்டிகல் 21 கூட ரைட் டு லைஃப் அண்ட் தனிப்பட்ட ஒரு விருப்பப்படி நான் எப்படி வேணா வாழ முடியும், என்ன வேணா வாழ முடியும். இட் இஸ் மை லைஃப், அதே மாதிரி மை சாய்ஸ், மை டெத். பட் மை டெத்ன்றதை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டிஸ்கிரிப்ஷன் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. மை டெத்னா எனக்கு ரைட் டு சூசைட்லாம் கிடையாது. 2017 வரைக்கும் சூசைடுன்றது அஃபென்ஸா இருந்துச்சு, கிரிமினல் அஃபென்ஸா இருந்துச்சு. அப்புறம் 2017 அதை சுப்ரீம் கோர்ட் லிபரலைஸ் பண்ணி சூசைட் பண்ணிக்க போனாங்கன்னா அவங்கள போய் சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க 2017 அப்புறம். ஸோ டெத்துன்றது சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு பேக் ஃபயர் மூமெண்ட் தான். டெத்துன்றது எப்பயுமே டெத்துன்றது அவர் சூசைடுன்றது சாய்ஸ் கிடையாது. மேபி அது ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அப்ப நம்ம எடுத்துடலாம், ஒரு அவசரத்துல போய் எடுத்துடலாம் ஆக்சுவலா. பட் அந்த டெத்துக்கு அப்புறம் ஒரு 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 அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சஃபர் ஆகிறதாகட்டும், அந்த அந்த இப்போ நான் சூசைட் பண்ணி இறந்து போறேன்னா என்ன நம்பி இருக்கிற பசங்களா இருக்கட்டும், அவர் என்னை நம்பி இருக்கிற சரௌண்டிங்ஸா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சிருக்கலாம், நம்மளால விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு சோஷியல் அனிமல். நம்ம மட்டும் தனியா வாழல, எல்லாரோட சேர்ந்து தான் வாழணும். ஸோ நம்ம சாகிறது வந்து இந்த சொசைட்டிக்கு பண்ற இன்ஜஸ்டிஸ் மாதிரி தான். நம்மளும் நல்ல வாழ்க்கை வாழணும், அவங்களும் நல்ல வாழ்க்கைய வாழறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். ரைட் டு லைஃப் as well as ரைட் டு பர்பஸ்ஃபுல் லைஃப், ரைட் டு ஹாப்பி லைஃப், அது எல்லாமே ஒரு சாய்ஸ். அது உங்க கையில தான் இருக்கு. யார் கையிலயும் எடுத்துமே அந்த கிளிக்குள்ள இருக்கிற கூண்டு மாதிரி கொடுத்துடாதீங்க. யூ ஹேவ் த சாய்ஸ், நீங்க எப்ப வேணா எடுத்துக்கலாம். அதுதான் ஆர்டிகல் 21 கீழே சொல்லியிருப்பாங்க, ரைட் டு ஹேவ் அ டிக்னிஃபைடு லைஃப். அதே மாதிரி டிக்னிஃபைடு டெத் தான் இந்த அருணா ஷாம்பா கேஸ்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரூபா அசோக் உரா வெர்சஸ் அசோக் உரா கேஸ் 2022. ஸோ ரிவ்யூ பெட்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சபரிமலா ஜட்மெண்ட். ஸோ இப்போ சபரிமலால வந்து சபரிமலா ஐயப்பன் டெம்பிள்ல விமன் என்ட்ரிக்காக 2018 ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2018 ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட். அதை ரிவ்யூ பண்றதுக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை ரிவ்யூ பண்றதுக்கு பெட்டிஷன் போடுவாங்க. அதுதான் ரிவ்யூ பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட்டோட கேசஸ் சுப்ரீம் கோர்ட்டே ரிவ்யூ பண்ணலாம், ஹை கோர்ட்டோட கேசஸ் சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட கேசஸ் ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ரிவ்யூ பண்ண முடியும். அதான் ரிவ்யூ பெட்டிஷன். அது மேல ரிவ்யூ போடுவாங்க. அதுக்கும் இப்போ 2026 ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சபரிமலா டெம்பிள்குள்ள பெண்கள்ல போகலாம் 2018 கொடுத்துட்டாங்க. அதை ரிவ்யூ பண்ணி இன்னொருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க. 2026 அந்த கேஸ் திரும்பி வரப்போ சபரிமலா டெம்பிள்ல விமன் போக முடியாதுன்னு ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மாத்தி கொடுத்தாங்க. திரும்ப இந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்கு அகேன்ஸ்டா இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்களா, அதான் கியூரேட்டிவ் பெட்டிஷன். இது ஆக்சுவலா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. இது வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் வந்து இந்த கேசஸ் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. கியூரேட்டிவ் பெட்டிஷன் தான் ரிவ்யூ பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் போடுறது. அந்த கேசஸ்லயும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கலாம். இந்த கேஸ் தான் கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்கனால இந்த கேஸ் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ரூபா அசோக் வெர்சஸ் அசோக். அது மாதிரி ரிவ்யூ பெட்டிஷன், ஜுடிஷியல் ரிவ்யூன்ற வார்த்தையை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆர்டிகல் 13 கீழே ஏதாவது ஒரு சட்டமோ திட்டமோ ஆர் எனி ஒரு ரூல்ஸோ விதிகளோ அடிப்படை உரிமைகளை மீறும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும், பர்டிகுலரா ஜுடிஷியரின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் கூட அந்த பவர் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் அதை ரிவ்யூ பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற பவர் வந்து பாத்தீங்கன்னா 32, உயர் நீதிமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா 226. இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா.
இந்த கேசஸ் இது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா, இதை தான் உனக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ ஓபிசிஸ், இப்போ பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி பார்க்குறப்போ சிலது வந்து கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ், இதை வாலண்டரி ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி ப்ரொவிஷன்னா எதுன்னு அப்படின்னா, இப்போ ரிசர்வேஷன்ல ரெண்டு 3 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், விமெனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். மூணாவது ஒன்று வந்து பேக்வர்டு கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். இது ரெண்டு கம்பல்சரி. எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கறது வந்து கம்பல்சரி, கட்டாயமாக நிலைநாட்டணும். பேக்வர்டு கிளாஸஸ்க்கு வந்து வாலண்டியர்னா என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. ஸோ சில ஸ்டேட் கவர்மெண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், அந்த மாதிரி சில ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு சட்டம் ஏற்றி இருப்பாங்க. சட்டம் ஏற்றப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு போதுமான ஆதாரம் தேவை, ஒரு கமிட்டி சொல்லணும், ஒரு குழு வந்து அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், இவங்க இந்த சமூகம் வந்து பின்தங்கிய மக்கள் சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க ஜட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி வேலிடிட்டி எங்க இருக்குன்னா 243D இந்த ஆப்ஷன்ல, as well as 243T நம்ம இப்போதான் பார்த்தோம் இல்லையா, அதோட கேசஸ் தான் இது எல்லாமே, அதோட ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. 243D ஃபார் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் 243 ஃபார் முனிசிபாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் சென்ட்ரல் எஜுகேஷன்ஸ்ல அசோக் குமார் தாக்கூர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2008 வந்த கேஸ். ஸோ ரிசர்வேஷன் டு ஓபிசி இந்த சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மோஸ்ட்லி ரிசர்வேஷன் நம்ம பார்த்தது எல்லாமே ஆர்டிகல் 16 கீழே பார்த்துருக்கோம். பட் இந்த ரிசர்வேஷன் வந்து 15 கீழே இருக்கும். ஆர்டிகல் 15 என்ன அப்படின்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த சர்டன் கிரவுண்ட்ஸ். 5 கிரவுண்டு கீழே இந்த ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ இனம் சார்ந்த, மொழி சார்ந்த, மதம் சார்ந்த, பாலினம் சேர்ந்த, பிறப்பிடம் பேஸ் பண்ணி ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, பாகுபாடுகள் பண்ணக்கூடாது. அந்த பாகுபாடுகளை ஒழிக்கிறது தான் 15 சப்டிவிஷன் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் 15 சப்டிவிஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா, imposed on both the state and the private individuals. இந்த 5 கிரவுண்டு கீழே ஸ்டேட் பண்ணாலும் தப்பு தான், பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணாலும் தப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள், பொது இடம்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதுல இந்த ஜாதி தான் வரணும், இந்த மதம் தான் வரணும்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து 15 சப்டிவிஷன் 2. இது ரெண்டு மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மீதி இருக்கிறதெல்லாம் என்னது, எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்குகள் சொல்லுவாங்க. ஸோ 15 சப்டிவிஷன் 3 என்னன்னா, பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சிறப்பு சலுகைகள் கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல எல்லாத்துக்குமே சிறப்பு சலுகைகள், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தனியா இருக்கும். அதே மாதிரி 15 சப்டிவிஷன் 4ல சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சமூகம் மற்றும் கல்வி, எஜுகேஷன் பேக்வர்ட்னஸ், சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய குடிமக்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே தான் எஸ்சி, ஓபிசி, பிசி எல்லாமே வரும். 15 சப்டிவிஷன் 5 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரிசர்வேஷன். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ரிசர்வேஷன் பார்த்தது எல்லாமே 16ல பார்த்துருப்போம். அது எம்ப்ளாய்மெண்ட்டோட முடிஞ்சு போச்சு. அது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு ரிசர்வேஷன். பட் இது வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டு ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் இந்த அட்மிஷன் இன்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை தொடர்பான இடஒதுக்கீடு வந்து எங்க இருக்கு அப்படின்னா 15 சப்டிவிஷன் 5ல இருக்கு. அப்புறம் 15 சப்டிவிஷன் 6 தெரியும், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஸோ இந்த கேசஸ் தான் இந்த அசோக் குமார் தாக்கூர் கேஸ். நெக்ஸ்ட், ஜெயா பச்சன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இந்த கேசஸ் உங்களுக்கு முன்னாடியே நடத்தியிருப்பேன், இந்த ஜெயா பச்சன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இதுல என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி வர கேஸ். ஈவன் இந்த கேஸை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாவே பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த ப்ரொவிஷன் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் டீட்டெயில்டாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸஸ் அதை டீட்டெயில்டாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தோன்னா நாகராஜ் கேஸ். இந்த கேஸ் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். எஸ்சி இந்திரா ஷவானி கேஸ் 1992ல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்திரா ஷவானி கேஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ப்ரொமோஷன் வந்து என்ட்ரி லெவல்ல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொமோஷன் வந்து என்ட்ரி லெவல்ல மட்டும்தான் இருக்கணும். ரிசர்வேஷன் வந்து என்ட்ரி லெவல்ல மட்டும்தான் இருக்கணும், ப்ரொமோஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நாகராஜ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி 4A 4Bலாம் கொண்டு வந்திருப்பாங்க. 2000ல 2004 வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை, அந்த அமெண்ட்மெண்ட் அகேன்ஸ்டா அப்பீல் போறாங்க. அப்பீல் போறப்போ நாகராஜ் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, போதுமான கம்யூனிட்டிஸ் அந்த போஸ்டிங்ல,
ப்ரொமோஷன்ல போற போஸ்டிங்ஸ்ல இல்லாத பட்சத்தில் அந்த கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் ப்ரொமோஷன்லையும் கொடுக்கலாம். ஆனா அது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்க, ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. PA இமான்தார் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அதர்ஸ். ஸோ PA இமான்தார் வந்து இப்போ ஆக்சுவலி இது எதுக்காக கொடுத்திருப்பாங்கன்னா, ரிசர்வேஷன் பாலிசி ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் நான் மைனாரிட்டிஸ் அன்எய்டட் பிரைவேட் காலேஜஸ் அண்ட் இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் காலேஜஸ். ஸோ இப்போ ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் பொருந்துமா, எய்டட் காலேஜஸ் மட்டும்தான் பொருந்துமா, மைனாரிட்டி எஜுகேஷன்ஸுக்கு வருமா இல்லையான்னு டவுட் வரும். அதுல கிளாரிபிகேஷன் கொடுத்தது தான் இந்த PA இமான்தார் கேஸ். நெக்ஸ்ட் இவி சின்னையா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இந்த ஜட்மெண்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சப்கேட்டகரைசேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட். ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் ஒரு கேட்டகரி கொண்டு போயிட்டான், இந்த கேஸ்ட்னா ஷெட்யூல் காஸ்ட் வரும். அதுல சப்கேட்டகரைஸ் பண்றதுக்காக, ஓபிசியை சப்கேட்டகரைஸ் பண்றதுக்காக வந்ததுதான் குலசேகரன் கமிட்டி. சாரி, குலசேகரன் கமிட்டி கிடையாது, தப்பா சொல்லிட்டேன். அது வந்து இப்போ தமிழ்நாடு போட்ட கமிஷன் ஆக்சுவலி. ரோஹிணி கமிஷன், ஜஸ்டிஸ் ரோஹிணி கமிஷன் தான் வந்து சப்கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி. அதே மாதிரி சப்கேட்டகரைசேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்டுக்கு கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் தான் இவி சின்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பீப்புள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். அண்ட் இந்த கேசஸ் வந்து இந்த கேசஸ் அண்ட் பின்னாடி வர கேசஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக கமெண்ட்ஸ், யூடியூப் கமெண்ட்ஸ்ல கீழே மென்ஷன் பண்ணுங்க, கடைசி கிளாஸஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பகுதி எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா. ப்ளஸ் நீங்க கேட்டிருந்த அந்த ரிவிஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ கலெக்டர்ல இருந்து விஓ வரைக்கும் எங்களுக்கு ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க இல்லையா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ரிவைஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவைஸ் பண்ணிட்டு அடிஷனல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.